வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் சீசனல் ஃப்ரூட்டான நாவல் பழத்தை வச்சு ஒரு சூப்பரான அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நாவல் பழத்தை கொஞ்சம் சால்ட்டு போட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பழம் ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தும். அதே மாதிரி அயன் கண்டென்ட்டும் இருக்குது, ரொம்பவே நல்லது. இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவு 200 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த பழம், நாவல் பழம். இது கூட அரை கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பேனுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து 1/4 கப்பு தண்ணியில் நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த அல்வாவுக்கு பேஸு. நம்ம பால் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதில் தான் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இப்போ இந்த பழம் இருக்கிற பேனை ஹீட் பண்ணுங்கள். அந்த சர்க்கரையோடு சேர்த்து அந்த பழத்தோட தண்ணியும் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இதுக்கு மேலே அதிகமாக சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவரோட டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக நாவல் பழத்தோட டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது நல்லா கலரிட்டே இருங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலரிட்டு இந்த மாதிரி கெட்டியாகும் பாருங்கள். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். இந்த டைமில் இப்போ சர்க்கரை பத்தலை, உங்கள் பழத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட்னஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால 1/4 கப் சர்க்கரை மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ஸோ அரை கப்பு பழத்துக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த நெய் அப்சார்ப் பண்ண உடனே திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலரிட்டே இருக்கணும். அல்வான்றதே கலர் தான் இருக்குது. அதுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரியை அதில் சேர்த்து அதோடு நல்லா கலரிக்கோங்க. இப்போ நான் மொத்தமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். அதுலேயே சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பேனில் ஒட்டாமல் வரும், அது வரைக்கும் நீங்கள் கலரிட்டே இருக்கணும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். இந்த அல்வாவை நீங்கள் அப்படியே பவுலில் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின உடனே கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த அல்வா இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நாவல் பழத்தை உப்பு மிளகாத்தூள் போட்டு தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புதுவித அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.